Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z transform. ஸோ போன கிளாஸ் வந்து Z transform அண்ட் ROC நம்ம பார்த்தோம். அதில் ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்சஸ், இன்ஃபினைட் டியூரேஷன் சீக்வன்சஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ROC நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z transform. சரியா? ஸோ ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுலேயும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் சிமிலராகவே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வி ஸ்டார்ட் வித் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z transform. ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் linearity property. Linear property. So statement is if x1 of z is equal to z transform of x1 of n and x2 of z is equal to z transform of x2 of n. ஓகேவா? ஸோ x1 of n ன்னு ஒரு சிக்னல் இருக்கு, அதுக்கு z transform வந்து x1 of z, x2 of n ன்னு ஒரு சிக்னல் இருக்கு, அதுக்கு z transform is x2 of z அப்படின்னா z transform of a x1 of n plus b x2 of n. ஸோ இந்த சிக்னலுக்கு z transform என்ன அப்படின்னா a x1 of z plus b x2 of z அப்படின்னு இதை தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும் சார். ஓகேவா? ஸோ we start. ஸோ by definition x of z is equal to z transform of x of n is equal to summation n equal to minus infinity to plus infinity x of n z power minus n. ஸோ by definition நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா I need z transform of a1 x1 of n plus a x1 of n plus b x2 of n. இதுதான் சரி எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் பாருங்க, இங்கே x of z transform of x of n இருந்தால் இந்த சம்மேஷனுக்குள்ள x of n வரணும். ஸோ அதே மாதிரி நமக்கும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சம்மேஷன் n equal to minus infinity to plus infinity, இங்கே x of n இருந்தால் சம்மேஷனுக்குள்ளேயும் என்ன வரணும், x of n வரணும். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, a x1 of n plus b x2 of n இருக்குது. ஸோ I get a x1 of n plus b x2 of n multiplied by z power minus n. ஓகே சார். ஸோ இப்போ பாருங்க, இந்த a x1 of n plus b x2 of nக்கு காமனாக இந்த சைடு z power minus n-ம் இந்த சைடு லிமிட்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சம்மேஷன் n equal to minus infinity to plus infinity a x1 of n z power minus n plus summation n equal to minus infinity to plus infinity b x2 of n. சரியா? ஸோ இது கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா a and b are constant. ஸோ ஏவையும் பியும் வெளியே எடுத்துருவோம். ஸோ a summation n equal to minus infinity to plus infinity x1 of n z power minus n. ஸோ b constant. ஸோ b வெளியே எடுத்துருவோம். summation n equal to minus infinity to plus infinity x2 of n z power minus n. ஸோ அதில் பாருங்கள், ஒரு z power minus n போடாமல் விட்டுட்டோம். ஓகே சார். ஸோ அடுத்து என்ன சார் ஆகும், ஸோ this is equal to constant a. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு பாருங்க. ஸோ this is nothing but definition of z transform. ஸோ அதே மாதிரி இதில் இந்த டேர்ம் பாருங்க, summation x2 of n z power minus n. This is nothing but definition of z transform. So I get a x1 of z plus b. So this is definition of z transform. So I get x2 of z. Okay sir. So I have proved. So my LHS is z transform of a x1 of n plus b x2 of n is equal to a x1 of z plus b x2 of z
அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே சார், this is the linear property. Right. So linear property complete பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. சரி சார், டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா, என்னோட எக்ஸ் ஆஃப் என் வந்து 2 சாம்பிள்ஸோ 3 சாம்பிள்ஸோ அட்வான்ஸோ இல்லை டிலேவோ ஆகியிருந்தால் வாட் இஸ் தி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு z transform of x of n. So x of n ஒரு சிக்னல் இருக்கு, அதுக்கு z transform வந்து x of z அப்படின்னா x of n minus k அப்படின்னு ஒரு சிக்னல் இருக்கு. ஸோ x of n minus kங்கிற சிக்னலுக்கு z transform கண்டுபிடிச்சோம் அப்படின்னா we get z power minus k x of z. z power minus k x of z. ஓகே சார். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். So by definition, x of z is equal to z transform of x of n equal to summation n equal to minus infinity to plus infinity x of n z power minus n. So by definition நம்ம எழுதியிருக்கோம். So இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா z transform of x of n minus k. So இதுதான் நமக்கு இப்போ வேணும், இதை நான் கண்டுபிடிக்கணும். So this is equal to, by definition of z transform, I can write n equal to minus infinity to plus infinity x of n minus k into z power minus n. சரியா? ஸோ x of n minus k இருக்குது, அது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது I am taking let n minus k is equal to m அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா n is equal to m plus k அப்படின்னு ஒரு டேர்ம் நான் டெரைவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து சார், ஸோ இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ சம்மேஷன், அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா n மைனஸ் கே. ஸோ n மைனஸ் கேவை நான் எம்னு எடுத்துட்டேன். ஸோ இங்கே உள்ள n மைனஸ் கே என்ன ஆகிடும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் எம் அப்படின்னு மாறிடும். ஸோ இங்கே m வந்ததுனால, ஸோ பாருங்க இங்கே வந்து m வந்ததுனால இந்த limits n must be changed to m. அடுத்து இந்த z power minus n இருக்கு இல்லையா, ஸோ இந்த z power minus n-ம் என்னவா மாறணும், in terms of m-க்கு சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ லிமிட்ஸை மாற்றணும், z power minus n-ஐ z power m-ல சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அந்த ரெண்டு வேலையை நம்ம இப்போ செய்வோம். ஓகே, ஸோ இப்போ லிமிட்ஸை ஃபஸ்ட்டு மாற்றுவோம். ஸோ n equal to minus infinity அப்படின்னா in terms of mல என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஸோ m is equal to என்னது n minus k. ஸோ இப்போ n என்னது minus infinity, ஸோ minus k. ஸோ minus infinity minus k என்ன வரும், we will get minus infinity. சரியா? ஸோ லோயர் லிமிட் முடிச்சாச்சு. அடுத்து அப்பர் லிமிட் n is equal to infinity இருக்கு, அப்பர் லிமிட். ஸோ m in terms of m-க்கு வேணும். ஸோ m is equal to n minus k. ஸோ n என்னது infinity, ஸோ minus k. ஸோ infinity minus k is plus infinity. ஓகேவா? ஸோ என்னோட லிமிட்ஸ் வந்து இப்போ becomes n equal to minus infinity to plus infinity, minus infinity to plus infinity x of m. அடுத்து z power minus, ஸோ n இருக்குது. ஸோ இந்த n என்னவா மாற்றணும்னா in terms of mன்னு மாற்றணும். ஸோ ஏற்கனவே ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ n minus k equal to m ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா we get n is equal to m minus k. So we get n equal to m minus k. ஸோ அந்த டேர்ம் வந்துடும். ஸோ n-க்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா m plus k அப்படின்னு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். x of n minus k. The transform of x of n minus k is nothing but summation m equal to minus infinity to plus infinity x of m z power minus m into z power minus k. சரி சார்.
ஸோ இதில் z பவர் மைனஸ் கே டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ z பவர் மைனஸ் கே டேர்ம் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் m. இதில் எந்த m டேர்மும் இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்ம் சம்மேஷன்லேருந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். ஸோ z பவர் மைனஸ் கேவை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா we get summation m equal to minus infinity to plus infinity x of m z power minus m. Okay. So again, so z power minus k. So again this is இது இந்த term. So this term is nothing but definition of z transform. This is nothing but definition of z transform. So I can write this as z power minus k into இந்த term என்னவா நான் எடுத்துக்கலாம்னா x of z அப்படின்னு எடுத்துக்கலாம். So my LHS is z transform of n minus k. Okay sir. So thus we have proved it. Z power minus k x of z. sir. So time shifting property. அடுத்து we move to frequency shifting property. So frequency shifting property என்ன சார் சொல்றாங்க? So z transform of x of n is equal to x of z அப்படின்னா x of n கூட a power n multiply ஆயிருக்கு. x of n கூட a power n multiply ஆயிருந்துச்சுன்னா z transform is x of z by a. z க்கு பதிலு z by a வந்துரும். ஸோ இங்கே x of n கூட a power n multiply இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா x of zல z க்கு பதில் என்ன எழுதணும்? z by a அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். z is replaced by z by a அப்படின்னு. Okay sir. So we start the proof. So by definition z transform of a power n x of n is nothing but summation n equal to minus infinity to plus infinity a power n x of n z power minus n. Okay sir. இதுக்கப்புறம் இது simplify பண்ணுவோம். So summation n equal to minus infinity to plus infinity x of n எழுதிப்போம். அடுத்து a power n z power minus n இருக்கு. So a power n z power minus n. So இந்த termல தான் இப்போ நம்ம simplification பண்ணணும். So summation n equal to minus infinity to plus infinity x of n. இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஸ்ட்டில் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மாக தான் கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்? ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரணும்னா பவரில் என்ன வரணும்? மைனஸ் என் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வேல்யூஸை நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ என்ன வரும் அப்படின்னா ஏ பவர் மைனஸ் ஒன் இசட். இது பண்ணோம்னா என்ன ஆகும் நமக்கு? a power minus 1. So பாருங்க a power minus 1 whole power minus n அப்படின்னா I will get a power n. அடுத்து z whole power minus n. இதை reduce பண்ணோம்னா we get z power minus n. So இதே term நமக்கு கிடைச்சிரும். So a power n z power minus n can be written as a power minus 1 z whole power minus n. So இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா summation n equal to minus infinity to plus infinity x of n a inverse z நம்ம எப்படி எழுதலாம்னா z by a whole power minus n. சரியா? ஸோ z transformோட definition என்ன அப்படின்னா x of z is equal to summation n equal to minus infinity to plus infinity x of n z பவர் மைனஸ் n. சரியா? ஸோ இங்கே z இருந்துச்சுன்னா இங்கேயும் என்ன இருக்கணும்? z தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு? z-க்கு பதில் z by a-ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ என்னன்னு எழுதிக்கலாம் நம்ம? I can write as x of z by a. ரைட்டா? ஸோ z transform of a power n x of n is equal to x of z by a. So this is the proof. Okay sir.
So we have completed frequency shifting property. சரியா? So அடுத்து we move to time reversal property. Time reversal property. So time reversal property of statement என்ன அப்படின்னா, so z transform of x of n is x of z, then z transform of minus n is equal to x of 1 by z. Okay sir. So இந்த statement இப்போ நம்ம prove பண்ணுவோம். So by definition x of z is equal to z transform of x of n. So this is equal to limit n equal to minus infinity to plus infinity x of n z power minus n. So this is the statement. So இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, I need z transform of x of minus n, z transform of x of minus n. So this is equal to summation n equal to minus infinity to plus infinity x of n க்கு பதில் இங்க x of minus n இருக்கு, z power minus n. ஓகேங்களா? So இப்போ I am taking let minus n is equal to m அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் m நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா m எடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஐ வில் கெட் summation x of m. ஸோ n வந்து in terms of mல எழுதுறேன். அப்போ லிமிட் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ லிமிட் ஆல்சோ becomes m equal to அப்படின்னு மாறிடும். ஓகே சார். ஸோ இப்போ சேஞ்ச் ஆகிற எண்ணுக்கு பதில் எம்என் லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த சேஞ்ச் ஆகிற லிமிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ when n equal to minus infinity-ஆ இருக்கும் பொழுது m-ஓட வேல்யூ என்ன அப்படின்னா, ஸோ m is equal to nothing but minus n. ஸோ minus n is now minus infinity. So minus of minus is plus infinity. So அதே மாதிரி when n is equal to infinity, m-ஓட வேல்யூ என்ன அப்படின்னா, m is nothing but minus n. So this is equal to minus. So n is now infinity. So this is equal to minus infinity. So limits என்ன ஆகுதுன்னா, n equal to minus infinity becomes m equal to plus infinity, n equal to plus infinity becomes m equal to minus infinity. ரைட்டா? ஸோ அடுத்து மைனஸ் n is equal to m. ஸோ இதில் இருந்து I am taking, ஸோ பாருங்க இங்கே z டிரான்ஸ்ஃபார்ம்னு வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் n இருக்கு இல்லையா? ஸோ இந்த மைனஸ் n-ஐயும் நம்ம என்னவா எழுதணும் அப்படின்னா in terms of m-ல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறது? ஸோ மைனஸ் n. ஸோ நம்ம என்ன எடுத்துருக்கோம்? மைனஸ் n I am taking as m. ஸோ I am taking as m. சரியா? ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? ஸோ z transform of x of minus n is equal to summation m equal to, ஸோ plus infinity to minus infinity. இப்போ இல்லை minus infinity to plus infinity. அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ x of m into z power mன்னு வருது சார். ஸோ z பவர் m வச்சுட்டுலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ z பவர் m வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா z பவர் மைனஸ் m அப்படி இருந்துச்சுன்னா ஐ கேன் மேக் சம்திங், ஒரு z டிரான்ஸ்ஃபார்முக்குள்ளே என்னால் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா z பவர் m z பவர் minus 1 whole power minus m அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get minus into minus we get plus. ஸோ z power m எனக்கு கிடைச்சிடும். ஸோ I can write z power m as z power minus 1 whole power minus m. ஸோ மீனிங் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, this I can simplify into summation m equal to minus infinity to plus infinity x of m into
Z inverse I can write as 1 by Z whole power minus m. Okay, so இப்போ definition கூட compare பண்ணி பாருங்க. So definition கூட compare பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இங்க Z இருந்தா இங்க என்ன வரணும்? Z வரணும். சரியா? ஆனா நம்ம சம்ல என்ன இருக்கு? We are having 1 by Z. So what I will get? So I am getting x of 1 by Z. Okay, so LHS is Z transform of x of minus n is equal to x of 1 by Z. So this is our proof. Okay, sir. அடுத்து differentiation in Z domain. Okay, so statement. So x of n ஒரு signal இருக்கு. So அதுக்கு Z transform எடுத்தா I am getting x of Z. Then x of n கூட n multiply ஆயிருக்கு சார். x of n ங்கிற signal கூட n multiply ஆயிருக்கு. அப்படி இருந்தா my Z transform is minus Z differentiation of x of Z with respect to Z. Okay, so அதாவது minus Z dx of Z by dz. சரி சார், இதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே சார். ஸோ பை டெஃபினேஷன் எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் நான் 0 to infinity எடுத்துக்கிறேன் என்னோட வசதிக்காக. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்காம ஐ எம் டேக்கிங் அஸ் 0 to infinity எக்ஸ் ஆஃப் என் இசட் பவர் மைனஸ் என். ஸோ அதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் இசட்னு இங்கே கொண்டு வரணும். ஸோ என்ன வரணும்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I am differentiating. So differentiate both sides of equation 1 with respect to Z. With respect to Z, differentiate both sides. So ரெண்டு சைடும் differentiate பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா differentiation of dz with respect to Z is equal to summation n equal to 0 to infinity x of n. இதெல்லாம் constant terms, இதெல்லாம் z இல்லாதனால இதெல்லாம் constant terms. ஸோ இந்த z இங்கே தான் z பவர் மைனஸ் n தான் z இருக்கு. ஸோ d by dz of z பவர் மைனஸ் n. ரைட்டா? சரி சார். இப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் z பவர் மைனஸ் n என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே டிஃப்ரென்சியேஷனோட ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா differentiation of x power n with respect to dx. x power n differentiate பண்ணா என்ன வரும்னா n into x power n minus 1. ஸோ differentiation theorem நம்ம படிச்சிருக்கோம். சரியா? ஸோ அந்த பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன பண்ணலாம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம். ஸோ சம்மேஷன் n equal to 0 to infinity x of n into இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா மைனஸ் n z பவர் மைனஸ் n மைனஸ் 1. ரைட்டா? சரி சார். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சம்மேஷன் n equal to 0 to infinity x of n மைனஸ் n. சரியா? ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். மைனஸ் n இன்ட்டு z பவர் மைனஸ் 1. சரியா? ஓகே சார். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மைனஸு ஸோ இந்த சம்மேஷன் இருக்கு இல்லையா சம்மேஷனோட லிமிட்ஸ் வந்து n. ஸோ n இருக்கிற டேர்ம்ஸ்லாம் வச்சுக்கிட்டு n இல்லாத டேர்ம்ஸ்லாம் நம்ம வெளியே எடுத்துருவோம். சம்மேஷனை விட்டு வெளியே எடுத்துருவோம். அப்படி பார்த்தோம்னா இந்த மைனஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுத்து z இன்வர்ஸை வெளியே எடுத்துடலாம். ஸோ இதுலலாம் n இல்லை. ஓகேவா? ஸோ n equal to 0 to infinity x of n ஒரு n இருக்கு z பவர் மைனஸ் n. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்க z இன்வர்ஸை ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடுவோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா d by dz of x of z இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைடு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போனோம்னா என்ன ஆகும் இங்கே இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம்.
equal to z inverse நம்ம என்னன்னு எழுதலாம் 1 by z ன்னு எழுதிக்கலாம் ஓகே இந்த மைனஸ் அப்படியே வந்துரும் so summation n equal to 0 to infinity x of n n வந்து ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம் அந்த ஃபார்மேட்ல தான் நமக்கு வேணும் ஓகேவா so n into x of n z power minus n ஓகே சார் so இப்போ என்ன பண்ணலாம் ஆப்போசிட் சைடு இந்த ஒரு இல்லையா minus 1 by z ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துருங்க ஸோ ஆப்போசிட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா மைனஸ் அப்படியே தான் இருக்கும் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை 1 by z வந்து என்ன ஆகும்னா ஆப்போசிட் சைடு வரும்போது இசட்னு வந்துடும் ஸோ மல்டிப்ளிகேஷன் இசட்னு வந்துடும் டிவிஷனில் இருக்கிற இசட் வந்து மல்டிப்ளிகேஷனில் இசட்னு வந்துடும் ஸோ மைனஸ் இசட் ஆஃப் d by dz of x of z is equal to summation n equal to 0 to infinity n x of n z power minus n. So this is z transform. So this is definition of z transform. So as per definition of z transform, I can write it as z transform of n x of n. So z transform of n x of n is equal to minus z into d by dz of x of z. Okay, sir. So this is our proof. So this is differentiation in z domain. So z transform of n x of n is equal to minus z into dx of z by dz. Okay, sir. So next is initial value theorem. So initial value theorem எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா x of z தெரிஞ்சா அந்த we will get the input sequence அந்த input sequence ஓட first value என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு initial value theorem யூஸ் பண்ணுவோம் final value என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we use final value theorem சரியா ஓகே சார் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம initial value theorem யூஸ் பார்ப்போம் so initial value theorem by initial value theorem z transform of x of n is equal to x of z then initial value first value initial value x of 0 is equal to limit z tends to infinity x of z limit z tends to infinity x of z so x of z க்கு x of z க்கு லிமிட்ஸ் வந்து z tends to infinity போட்டோம் அப்படின்னா அதாவது x of z ல எங்கெல்லாம் z இருக்கோ அந்த z க்குலாம் என்ன பண்ணணும் infinity அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we get the initial value x of 0 ஓகேவா ஸோ ப்ரூஃப் நம்ம பார்ப்போம் ஸோ x of z is equal to summation n equal to 0 to infinity x of n z power minus n ஸோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா 0 to infinity வரைக்கும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஸோ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் x of 0 z power 0 plus x of 1 z power minus 1 plus x of 2 z power minus 2 plus x of 3 z power minus 3 plus x of 4 z power minus 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ z power minus 1 z power minus 2 z power minus 3 அப்படி இருக்கு இல்லையா ஸோ z power minus 1 நம்ம என்னன்னு எழுதலாம்னா 1 by zன்னு எழுதலாம் அதே மாதிரி z power minus 2 என்னன்னு எழுதலாம்னா 1 by z ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ஸோ அந்த மாதிரி இதை என்ன பண்ணிக்கோங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க x1 of by z x2 by z ஸ்கொயர் x3 by z கியூப் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்க எனக்கு இங்கே என்னன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா x of z கூட என்ன எடுக்கணும் லிமிட் z tends to infinity எனக்கு வேணும் ஸோ என்ன பண்ணுங்க ஸோ டேக் லிமிட் ஆன் போத் சைட்ஸ் லிமிட் z tends to infinity on both sides ஸோ இங்கேயும் லிமிட் எடுங்க இங்கேயும் லிமிட் எடுங்க ஸோ லிமிட் z tends to infinity எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் ஸோ இந்த ஃபுல் டேர்முக்கு நம்ம என்ன பண்ணணும் லிமிட் z tends to infinity ஸோ லிமிட் z tends to infinity என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டெப் நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஜீரோவுக்கு லிமிட் அப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ எக்ஸ் ஆஃப் ஜீரோவுக்கு லிமிட் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா அதில் இசட் டேர்மே கிடையாது ஸோ அதனால் லிமிட்டே வராது ஸோ அந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும் எக்ஸ் ஆஃப் ஜீரோ அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஆஃப் ஒன் டிவைடட் பை இசட் இருக்குது ஸோ அந்த இசட்டுக்கு என்ன அப்ளை பண்ணணும் இன்ஃபினிட்டி அப்படின்னு அப்ளை பண்ணணும் அடுத்து x of 2 divided by இங்கே ஒரு z இருக்கா ஸோ இசட்டுக்கு இன்ஃபினிட்டி ஸோ இன்ஃபினிட்டி ஸ்கொயர் ப்ளஸ் x of 3 by infinity cube அப்படின்னு வரும் ஸோ ஈக்குவல் டு x of 0 plus
1 by infinity இல்ல something by infinity is 0. So என்ன வரும் அப்படின்னா 0 plus 0 plus 0 plus 0 plus அப்படின்னு போயிடும். So this is equal to x of 0. ஓகேவா? So நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தோம்னா we get x of 0. We get x of 0. So this is initial value theorem. So ஒரு sequence ஓட initial value எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா அந்த z transformல z க்கு பதில் infinity substitute பண்ணா we get the first value, initial value. ரைட்டா? So அடுத்து final value theorem. ஓகே சார். ஸோ ஃபைனல் வேல்யூ தியரம் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என்னன்னு ஒரு சிக்னல் இருக்குது, அதுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் வி கெட் எக்ஸ் ஆஃப் இசட், தென் ஃபைனல் வேல்யூ கடைசி வேல்யூ. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி கடைசி வேல்யூ ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் இசட் கூட இசட் மைனஸ் ஒன்னை மல்டிப்ளை பண்ணிட்டு ஸோ இசட்டுக்கெல்லாம் எங்கெல்லாம் இசட் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும் 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் தி final value. Okay, so this is final value theorem. Okay sir. அடுத்து convolution of two signals. So ரெண்டு signals நம்ம convolution பண்ணணும். So x of n ன்னு ஒரு சிக்னல் இருக்கு, h of n அப்படின்னு ஒரு சிக்னல் இருக்கு. So ரெண்டுத்தையும் நம்ம convolution பண்ணோம் அப்படின்னா we get summation k equal to minus infinity to plus infinity x of k into h of n minus k. அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 0 to infinity x of k into h of n minus k. ஸோ this is definition for convolution. சரியா? ஸோ அடுத்து convolution for z transform, convolution theorem for z transform நம்ம பார்ப்போம். ஸோ convolution theorem for z transform என்ன சொல்கிறாங்க அப்படின்னா x of nங்கிற சிக்னலுக்கு x of z transform, h of nங்கிற சிக்னலுக்கு z transform எடுத்தா we get h of z, then z transform of x of n convoluted with h of n is equal to multiplication of x of z and h of z. So this is the proof. Right? So இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். So by definition x of n ன்னு ஒரு சிக்னல் இருந்தால் அதோட z transform, h of n ன்னு ஒரு சிக்னல் இருந்தால் அதோட z transform. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா I need z transform of x of n convoluted with h of n. ஸோ இதுக்கு என்ன வரும் சார் அப்படின்னா as per definition n equal to minus infinity to plus infinity x of n convolution h of n z power minus n. Okay sir. So summation n equal to minus infinity to plus infinity. சரியா? So x of n convolution h of n. So இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா summation k equal to minus infinity to plus infinity x of k multiplied by h of n minus k this full thing multiplied by z power minus n. Okay sir. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இதில் n மைனஸ் கேன்னு இருக்கு இல்லையா? ஸோ n மைனஸ் கேலாம் வச்சுருந்தா நமக்கு வேலைக்கு ஆகாது. சரியா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா n மைனஸ் கேவை m அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ லெட் n மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு m. I am taking L minus K as M. அப்போ என்ன சார் ஆகும், லிமிட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ n minus K equal to M. ரைட் சார். ஸோ லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ n equal to minus infinity, n equal to minus infinity என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா n டேர்ம்ஸ் இருக்குது, k டேர்ம்ஸ் இருக்குது.
ஓகேவா? ஸோ n டேர்ம்ஸ்லாம் தனியாக k டேர்ம்ஸ்லாம் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சம்மேஷன் k equal to minus infinity to plus infinity x of k தனியாக வந்துடும். அடுத்து சம்மேஷன் n equal to minus infinity to plus infinity h of n minus k z power minus n இதெல்லாம் வந்துடும். எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். ஸோ லெட் n minus k equal to m அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா ஸோ இப்போ லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ m equal to ஸோ when n equal to minus infinity-ஆ இருக்கும் பொழுது m ஓட வேல்யூ என்ன? ஸோ m is equal to n minus k. ஸோ இங்கே n என்னது? minus infinity minus k. ஸோ is minus infinity. ரைட்டா? ஸோ அடுத்து என்னோட லிமிட்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும் பொழுது எம்முக்கு எம்ங்கிற வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா m is equal to n minus k. ஸோ இப்போ n என்னது? ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் கே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அடுத்து n-க்கு மட்டும் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஸோ n minus k is equal to m. So in terms of n எழுதுனோம்னா n is equal to m plus k அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அந்த ஈக்குவேஷனை. ஸோ ஈக்குவல் டு சம்மேஷன் k equal to minus infinity to plus infinity x of k summation n-க்கு பதில் இங்கே m வந்துடும். minus infinity to plus infinity h of m z power minus m plus k. ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிப்போம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா summation k equal to minus infinity to plus infinity x of k summation m equal to minus infinity to plus infinity h of m z power minus m z power minus k. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மைனஸ் கே இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் கேவை கே கூட கொண்டு வந்து சேர்த்துருவோம். ஸோ நவ் வி கெட் summation k equal to minus infinity to plus infinity x of k z power minus k multiplied by summation m equal to minus infinity to plus infinity h of m z power minus m. ஓகேவா? ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஸோ இந்த டேர்மை பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் z transform. So this is another z transform. So I can write it as equal to x of k and this becomes h of x of k வராது x of z transform தானே இது. ஸோ x of z இந்த டேர்முக்கு என்ன வரும் அப்படின்னா h of z. Okay. So thus we have proved the convolution theorem for z transform. Done. So அடுத்து so next we move to Parsevals theorem. So Parsevals theorem என்ன சொல்லுது அப்படின்னா x1 of n x2 of n are both complex valued sequences, then the Parsevals theorem is summation n equal to minus infinity to plus infinity x1 of n x2 conjugate of n is equal to 1 by 2 pi j integration of x1 of v multiplied by x2 conjugate of 1 by v star v inverse dv. So this is Parsevals theorem. So Parsevals theorem க்கு ப்ரூஃப் இருக்கு. அது அந்த அளவுக்கு தேவையில்லை. மோஸ்ட்லி 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸில் கேட்கும்போது ஸ்டேட்மெண்ட் இஸ் எனஃப். ஸோ ஸ்டேட்மெண்ட்டோடு நம்ம
கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பார்சிவல்ஸ் தியரம் பார்த்துருக்கோம். அடுத்து கன்வல்யூஷன் தியரம் ஃபார் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஃபைனல் வேல்யூ தியரம் பார்த்தோம், இனிஷியல் வேல்யூ தியரம் பார்த்தோம். அடுத்து டிஃபரன்சியேஷன் இன் இசட் டொமைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி, ஸோ ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, time shifting property, and we have completed linear property. So இதோட properties of Z transform completed. ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி we have few problems. ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி உள்ள ஒரு சில சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். ஸோ வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.